உங்களுக்கு எப்படி பாரதி வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒன்று தமிழுக்கு பண்ணல, நீங்கள் தூக்கி கொண்டாடுற அளவுக்கு உச்சி முகர்ந்து பேசுகிற அளவுக்கு அப்படி ஒரு விஷயமே பாரதி கிட்ட இல்லை அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்குள்ளே எங்கே வந்தது? பாரதியை விட வீச்சா எழுதினவர் பாரதிதாசன். ஆனால் பெரும்பாலான பட்டிமன்ற கவிஞர்கள் மற்றவங்க எல்லாருமே பாரதியாரை மேற்கோள் காட்டுற அளவுக்கு பாரதிதாசனை யாரும் காட்டுறது இல்லை. இருக்கிறத எழுதினா பரவாயில்ல, எல்லாத்தையும் சேர்த்து அவர் பெரிய இதுவாக எழுதியிருக்கிறாங்க. தமிழிலிருந்து எதை ஒன்றையும் அவர் பிற மொழிக்கு எதையும் கொண்டு போகல. ஆனால் அங்கேருந்து கொண்டாந்து இறக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்றது தான் நாம் நோக்க வேண்டியதாக இருக்குது. வணக்கம் மக்களே. ஒரு தமிழ் கவிஞரோட பெயரை சொல்லுங்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் சரி, வயதில் முதிர்ந்த ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாலும் சரி, நம்முடைய முதல் பதில் என்னவா வந்து அமையும் அப்படின்னு சொன்னால் பாரதியார் அப்படின்னு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அவருடைய பெயரை சட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய விமர்சனங்களாகட்டும் என்ன மாதிரியான ஒரு கருத்தை வந்து நம்மளுக்கு பரவலாக கொடுக்குது அப்படின்னா, பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர், அவர் தமிழுக்கு அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி கேட்குற அளவுக்கு நிறைய விமர்சனங்கள் பாரதியை பற்றி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தூக்கி வாரி போட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எழுத்தாளர் வாலாசா வல்லவன் அவர்களுடைய திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்க நேர்ந்துச்சு. அதில் பாரதியினுடைய உயிர் மூச்சு தமிழா ஆரியமா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அப்படி இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, அவர் அந்த அடுக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா பாரதி பற்றி, அதுக்கு அவ்வளவு தரவுகளை கொடுத்துருக்கிறாரு. நம்மளால் மறுக்கவே முடியாது. பாரதியார் ஒரு தமிழர் தானா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புற அளவுக்கு மட்டும் இல்லாமல் பதிலையே கொடுத்து ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. என்னால் அந்த அந்த சர்ப்ரைஸ்லேருந்து, அந்த அதிர்ச்சிகரமான ஆச்சரியத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் வெளியே வரவே முடியல. அது நிஜம்தானா அப்படின்னு அவங்களே கூப்பிட்டு கேட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முப்பாட்டன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பாரதி அப்படிங்கிறது ஒரு தமிழ் கவிஞர் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேருடைய வீட்டில் குழந்தைகளுடைய பெயரே பாரதி அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அவருக்கு மேலே அவ்வளோ ஈர்ப்பு, பாரதிக்கு மேலே அப்படி ஒரு பற்று. பாரதி வந்து அவருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா, எனக்கே வந்து என்னோட காலர் டியூனே பாரதியோட காலர் டியூனு தான். காக்கி செருகினிலே அப்படிங்கிற பாட்டை தான் நான் என்னோட காலர் டியூனாகவே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு கோட் எடுத்து போல நம்மளுக்கு வந்து எப்போது உத்வேகம் வர்றதுக்கு, நம்ம சில சமயங்களில் சோர்ந்து போய் இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கோட் இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கோட் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து நல்ல கோபம் வரும். ஆனால் பயங்கர கோபப்படக்கூடிய ஒரு பெண். அதுக்கு காரணமே பாரதியினுடைய அந்த பாட்டு வரி தான். என்னன்னா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா அப்படிங்கிற வரி என்னுடைய மூளைக்குள்ளே எப்பவும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாரதிய இவ்வளவு தமிழ் உணர்வே இல்லாமல் இருந்திருக்கிறாரு. தமிழை சாடி இருக்கார். ஏன்னா நான் தமிழுக்காக ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கேன். தமிழை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பாரதி கிட்ட இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு உங்களுடைய கட்டுரையை படிக்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி பாரதி வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒன்று தமிழுக்கு பண்ணல, நீங்கள் தூக்கி கொண்டாடுற அளவுக்கு உச்சி முகர்ந்து பேசுகிற அளவுக்கு அப்படி ஒரு விஷயமே பாரதி கிட்ட இல்லை அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்குள்ளே எங்கே வந்தது? இல்லை, அவரை பற்றி பேசுகிறவங்க எழுதுகிறவங்க எல்லாருமே ஒரு சார்பாக எழுதுகிறாங்கன்றது தான் முழுமையாக படிக்கும் போது தெரிஞ்சது. ஏன்னா திராவிட இயக்கத்தில் பாரதிதாசனுடைய பேர் பாரதியை விட வீச்சா எழுதினவர் பாரதிதாசன். ஆனால் பெரும்பாலான பட்டிமன்ற கவிஞர்கள் மற்றவங்க எல்லாருமே பாரதியாரை மேற்கோள் காட்டுற அளவுக்கு பாரதிதாசனை யாரும் காட்டுறது இல்லை. அதனால் எல்லாருமே திராவிட இயக்கமும் சரி, வேறு மற்றவங்க தேசிய இயக்கமும் சரி, எல்லாருமே பாரதியாரை மட்டும்தான் காட்டுறாங்க. அதனால் சரி பாரதிதாசனை ஏன் மறைக்கிறாங்கன்னு நம்ம ஆய்வு பண்ண போகும்போது தான் அந்த திராவிட இயக்கத்தில் பாரதிதாசனுடைய வளர்ச்சி வந்த காலகட்டத்தில் இந்திய தேசியவாதிகளுக்கு, குறிப்பாக பொது உடைமை கட்சியினருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினருக்கும் ஒரு தேசிய கவி தேவைப்பட்டார். அதனால் அவரை தூக்கி பிடிச்சி பெரிய அளவில் அவங்க புகழ்ந்து இருக்கிறத எழுதினா பரவாயில்ல, எல்லாத்தையும் சேர்த்து அவர் பெரிய இதுவாக எழுதியிருக்கிறாங்க. அப்படின்றதுக்காக நான் என்னுடைய ஆய்வை வந்து தொடங்கினேன். அப்போ பார்க்கும்போது அவர் அந்த காலத்தில் புரட்சிகரமாக எழுதினார், அதெல்லாமே நான் மறுக்கவே இல்லை. பாரதியாருடைய தொடக்க காலம் வந்து மிக தீவிரமான முற்போக்கான
காலம் அது தொடக்கத்தில் அதிலெல்லாம் இருந்தது அவருக்கு எல்லா கருத்துக்கள்லையும். அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய முற்போக்காக இருந்ததெல்லாம் பெரிய செய்தி தான். பிற்காலத்தில் வர வர அவருடைய கடைசி காலங்களில் அதில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்றது தான் என்னுடைய ஆய்வினுடைய முடிவாக இருக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாரதிதாசனை நீங்கள் தேட போய் பாரதி அது நான் ஒத்துக்கிறேன். பாரதியை விட மிகச்சிறந்த கவிதைகள் வந்து பாரதிதாசனுடைய கவிதைகள் தான். அது மறுக்கவே முடியாது. நம்ம சுதந்திரம் ஆகட்டும், பெண் பற்றி ஆகட்டும், நாட்டு பற்றி ஆகட்டும், தமிழை பற்றி எல்லாத்துலேயுமே, அதுவும் தொழிலாளர்களுக்கான கவிதைகள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக இருக்கும். அப்படித்தான் நீங்கள் வந்து தேட ஆரம்பித்ததில் உங்களுக்கு இந்த கருத்துக்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. சரி, அப்போ நான் வந்து நீங்கள் எழுதுனதுலேருந்தே நான் கேட்குறேன். நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, எட்டயபுரத்தில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு இவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்க. மாலை நேரத்தில் இவரை வந்து திருவள்ளுவரை பற்றி கெஸ்ட் லெக்சரர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரும் சம்மதிச்சுட்டு தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. ஆனால் அங்கே போய் உட்காந்துருந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மாரியம்மான்னு பேசிக்கிட்டு இருந்தாரே தவிர்த்து எதை பற்றி பேசுகிறேன்னு ஒத்துக்கிட்டு போனாரோ அவரை பற்றி பேசவே இல்லை. அப்போ அந்த கூட்டத்தை வழிநடத்தினவர் இருந்துச்சு, நாங்கள் மாரியம்மா பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிடவே இல்லை, நாங்கள் வந்து திருவள்ளுவரை பற்றி பேசுகிறதுக்காக கூப்பிட்டோன்னு நினைவுபடுத்தும் போது, ஆமாம்மா எப்போவோ நான் வந்து அவரை பற்றி படிச்சிருக்கேன், நான் பெருசாக அவரை பற்றியில் குரலெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, பொருள் இல்லாருக்கே இவ்வுலகம் இல்லை, அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அதில் பேசுகிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, இறங்கி போயிட்டார். எனக்கு வந்து பாரதி வந்து ஆணவமாக நடந்துக்கக்கூடியவர் தான், அவர் வந்து எல்லா இடத்துலையுமே திமிராக தான் நடந்துப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால அந்த இடத்துல அவர் அப்படி சொல்லிட்டு வந்தது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் நீங்கள் எழுதியிருக்கும் போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதே பாரதி தானே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து இந்த லட்சணத்தில் தானே அவர் வந்து குரலை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னது எனக்கு என்னால் ஏற்றுக்க முடியல. இந்த இடத்துல நீங்கள் எப்படி தர்க்க ரீதியாக இதை பார்க்குறீங்க? அவர் அந்த வள்ளுவனை வந்து வள்ளுவன் தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது அந்த பாட்டில். ஆனால் அவருடைய இயல்பாக அவர் வந்து திருவள்ளுவரை பல இடங்கள் எங்கேயுமே மற்ற புலவர்களை போல் மேற்கோள் காட்டலை. குறிப்பாக அவர் வந்து வட இந்திய வேதங்களை எல்லாம் தமிழாக்கம் பண்ணி வேத ரிஷிகளின் பாடல்கள்னு கூட 100 தொகுதி போட்டிருக்காரு. பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்காரு. இவர் காலத்தில் சமகாலத்தில் இருந்த வஉசி வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. மணக்குடவர் உரையை பதிப்பிச்சிருக்காரு வஉசி. ஆனால் பாரதியார் அது போல் திருக்குறளுக்கு எதுவும் செய்யலை. உங்களுக்கு அந்த பாட்டை தவிர மற்றபடி எதுவும் செய்யலை. அங்கே பேச கூப்பிட்டப்பவும் அவர் அவ்வாறு நடந்து கொண்டாருன்னு அவருடைய நண்பர்கள் தான் பதிவு செய்திருக்காங்க. நான் என் கருத்தாக சொல்லலை. அவருடைய நண்பர்கள் எழுதுனதில் வச்சுருந்தா அவர் அப்படி நடந்து கொண்டார் என்று. அவர் வந்து அதை அந்த நிலையில தான் திருக்குறளை அதுக்கு மேலே அவர் கொண்டு போகிறதுக்கு அவருக்கு வந்து, ஏன்னா அவர் வந்து இந்துத்துவ இதில் போயிட்டார் கடைசி கட்டத்தில். அதனால் அந்த கருத்துக்களை கொண்டாந்து தமிழ்நாட்டில் திணிக்கணும்னு நினச்சாரு தவிர இதை வந்து மொழியாக்க அவருக்கு நல்ல ஆங்கில புலமை உண்டு, இப்போ சமஸ்கிருத புலமை உண்டு, ஹிந்தி புலமை உண்டு, தெலுங்கு பலமொழி வங்காளம் பலமொழி புலமை உண்டு. ஆனாலும் தமிழிலிருந்து எதை ஒன்றையும் அவர் பிற மொழிக்கு எதையும் கொண்டு போகல. ஆனால் அங்கேருந்து கொண்டாந்து இறக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம நோக்க வேண்டியதாக இருக்குது. சரி சரி, அதாவது கடைசி காலத்தில் அவர் வந்து இந்துத்துவால அவர் முழுக்க தன்னுடைய கவனத்தை திசை திருப்பினதுனால பெருசாக இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. அதெல்லாமே எனக்கு இங்கே வந்து என்ன புரிஞ்சுதுன்னு நீங்கள் பேசுனதில் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இங்கே பேச கூப்பிட்டது வள்ளுவரை பற்றி தானே. அப்போ நீ வள்ளுவரை பற்றி தானே பேசியிருக்கணும். அப்போ அங்கே வந்து இல்லைன்னா நான் வள்ளுவரை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு முதல்ல மறுத்துருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் 20 நிமிஷத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருந்துச்சு. இப்போது பாரதியாருடைய தமிழ் பற்று அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாரதியார் வந்து தமிழ்நாட்டை எப்படி இப்போ சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு அந்த பேரை கேட்கும் போதே என் காதில் வந்து தேன் பாயுது அப்படின்னு எழுதினவர் பாரதி தான். எல்லாத்துக்கும் மேல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு எழுதினதும் பாரதி தான். அப்படின்னா அந்த யாமறிந்த மொழிகளிலே அப்படிங்கிறது அவர் வந்து சாதாரணமா இல்ல, பலமொழி வல்லுனர், அவர் பலமொழி புலமை பெற்றவர். அப்படின்னா அதுல வந்து அவருக்கு சமஸ்கிருதமும் தெரிஞ்சிருக்கு, வங்காளமும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், இந்தியும் தெரியும், தெலுங்கும் தெரியும், தமிழும் தெரியும். அப்படின்னா நான் இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா மொழியையும் கம்பேர் பண்ணி தானே அவர் வந்து அதை சொல்லியிருக்கிறார். அப்போ சமஸ்கிருதம் அந்த இடத்துல அடிபட்டுருச்சுல்ல. அப்போ பாரதியினுடைய உயிர் மூச்சு தமிழா ஆரியமா நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்க? இல்லை, அதான் அந்த என்னுடைய நூலில் அதை மேற்கோள் கொடுத்துருக்குறேன். அந்த பாட்டை மதுரை தமிழ்ச்சங்கத்திலேருந்து 2 பாட்டு எழுதணும்னு போட்டிக்காக தேர்வுக்காக கேட்குறாங்க. இவர் முதல்ல எழுதலை,
பாரதிதாசனும் அவருடைய ஆசிரியர் இன்னொருத்தர் சுப்பிரமணியம் 2 பேர் வந்து அவரை வற்புறுத்துறாங்க எழுத சொல்லி. அந்த பாட்டு போட்டிக்காக அது 2 பாடலை அவர் எழுதி அனுப்பினார்ன்றது நான் பதிவு செய்திருக்கிறேன் என்னுடைய நூலில். அதுக்கு 2ஆம் பரிசு கிடைத்தது. 1 மொழியை பற்றி, அதனால்தான் யாமறிந்த மொழிகளிலே. 2வது வந்து நாட்டை பற்றி, அதனால தமிழ்நாடு பற்றி சொல்லணுமேனு செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே. அது 2ம் பாட்டு போட்டிக்காக பிறர் வற்புறுத்தி எழுதப்பட்ட பாடல் அதான். ஆனால் அதுக்கப்புறமா அவர் இது மாதிரி புகழ்ந்து எங்கன்னா எழுதியிருந்தாருன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. அந்த மாதிரி புகழ்ந்து எழுதியிருக்காரு. அவருடைய கடிதம், நெல்லைய பருக்கு எழுதின கடிதம். அதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உடம்பு சரியில்லாம போகக்கூடிய சமயத்துல என்ன பண்றாரு, சகோதரன் கிட்ட கொஞ்சம் பண உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கடிதம் எழுதும்போது, எல்லா இடத்துலயுமே தமிழ் பரவட்டும், தமிழுக்கு எவ்வளவு சேவை செய்ய முடியுமோ அவ்வளவு சேவை செய்யுங்க, என்னால வந்து பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 விடயங்களை அந்த இடத்துல குறிப்பிடுறாரு, அந்த கடிதத்துல குறிப்பிடுறாரு. 1, அதாவது தமிழனை விட மற்ற சாதிக்காரங்க மற்றவங்க வலிமையிலையும் அறிவிலையும் மிகுந்து இருக்கிறத என்னால் பொறுத்துக்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு செய்தியை வந்து குறிப்பிடுறாரு அவருடைய கடிதத்தில். 2வது, தமிழச்சியை விட இன்னொருத்தி அழகா இருக்கிறதையும் என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற தன்னுடைய கவலையும் அதில் குறிப்பிடுறாருல. இது தமிழ் பற்றி இல்லைன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அதான் பாரதியாருடைய நூல்களை வந்து அச்சிட்டு விற்பனை செய்து அவருக்கு நிதி உதவி பண்ணுறவர் பரலிசு நல்லையப்பர். அதனால் அவரை மகிழ்விக்கணும்னு நினச்சி அவர் இப்படி அவருக்காக அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு அப்படின்றது தான் என்னுடைய அனுமானம். அதே வேறு யாருக்கும் அப்படி அவர் எழுதலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 பாட்டு, அதுக்கு அடுத்த ஆண்டே அவர் எழுதின பாட்டு தமிழ் தன்னைத்தானே சொல்லிக்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை, ஆரிய மைந்தன் வேதியன் கண்டெடுத்து நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான், 3 நில மன்னர்கள் வளைத்தார்கள், இப்படியெல்லாம் உயர் ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தேன்னு இருக்கும் அந்த பாட்டில். கடைசியாக பார்த்தீங்கன்னா அது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசிவன் பெற்று விட்டான்ட்டு அதில் வந்து உயர் ஆரியத்திற்கு நிகரென, அப்போ ஆரியந்தான் உயர்ந்தது, அதற்கு சமமாக தமிழ் இருந்ததாக தான் அவர் சொல்கிறாரு. இதில் பக்கம் 15 எழுதியிருக்கிறேன். அதை ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை, ஆரிய மைந்தன் அகத்தியன் ஆரியன்றது அவர் சொல்கிறாரு என்றோர் வேதியன் கண்டு பார்ப்பான், வேதியன் கண்டு நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான், 3 குல தமிழ் மன்னர் என்னை மூண்ட நல் அன்போடு நித்தம் வளர்த்தார், ஆன்ற மொழிகளில் உள்ளே இருக்கிற எல்லா மொழிகள்லேயே உயர் ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தேன். அப்போ அதுக்கு இணையாக வாழ்ந்ததை தான் சொல்கிறாரே தவிர இதுதான் மேலே அப்படின்ற மாதிரி வரல. உயர் ஆரியம் அதுக்கு இணையாக இது இருக்கிறதா தான். இது அவருடைய சொந்த கருத்து. முன்னாடி சொன்னது 2ம் பாட்டு போட்டிக்கு எழுதின கருத்து. ஆக இதில் வேறுபாடு வருது அப்படின்றது தான். இன்னொன்று, தமிழுக்கு இலக்கணமே இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரியும், ஏதோ அகத்தியனும் அவருடைய சீடர் தொல்காப்பியரை கூட பாரதியார் வந்து திறனத்துவமாக்கின்னு வடமொழி பேரால் தான் எழுதியிருக்கிறாரு. திறனத்துவமாக்கி அவர் தான் வந்து தமிழுக்கு இலக்கணம் செய்து கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தமிழுக்கு இலக்கணம் எந்த காலத்திலையோ வந்து விட்டது. சமஸ்கிருதம் நமக்கு தெரியும், அது பேச்சு மொழி வழக்கிலே இல்லை, அழிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது. சும்மா மனப்பாட இதாக தான் இருக்குதே தவிர. ஆக இவருடைய உள் விருப்பம் என்னன்றது இவருடைய சொந்த கருத்தா வெளிவரும்போது வெளியே வருது. இன்னொன்று, தொல்காப்பியத்துல எங்கேயுமே அகத்தியர் அவருடைய குருன்னு எங்கேயுமே தொல்காப்பியர் மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. என்பனார் புலவர் என்ப அப்படிங்கிறத அகத்தியர் பத்தி எந்த இடத்துல பல புலவர்கள் இருந்திருக்கிறாங்க என்பதனால தான் என்பனார் அப்படின்ட்டு வர்றோம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து இவர் கருத்தை திணிக்கிறாரு. ஆரியர்கள் தான் தமிழுக்கு வந்து இலக்கணம் செய்து கொடுத்ததாகவும், அது தமிழுக்கு முறையாக இல்லை, நாங்கள் வந்து தான் உங்கள் கலாச்சாரமே வளர்ந்ததுன்னு சொல்கிற மாதிரி தான் அது இருக்குது. அது இப்போ வரைக்கும் அப்படி தானே சரி போயிட்டு. அதனால தானே நம்மள சிறுவெளி நாகரிகத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆமாம், சரஸ்வதி நாகரிகன்ட்டு சொல்கிறாங்க. அதை இப்போ அவர் அப்பயே சொல்லி இருக்கிறாரு. அதை வேற ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு இந்த இடத்துல அவர் வந்து ஆரியம் அப்படிங்கிறத பல இடத்துல சுட்டி காட்டி இருக்கிறாரு. சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி அப்படிங்கிறத பல இடத்துல சுட்டி காட்டினதை நான் உங்களுடைய கட்டுரையை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பாரதி பத்தி இருந்தது வேற கருத்து. அவர் மிகச்சிறந்த தமிழ் கவிஞர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா
புதுக்கவிதை அப்படிங்கிற வடிவமே பாரதிக்கு அப்புறம் தான் நம்ம சமூகத்துல வர ஆரம்பிக்குது. தமிழ் மொழியில புதுக்கவிதைங்கிற அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒருத்தருடைய உரை இல்லாம புலியூர் கேசிகன் உரையோ அடியாருக்கு நல்லார் உரையோ அரும்பத உரையோ இல்லாம நம்ம சங்க இலக்கியங்களை படிக்க முடியாது, பக்தி இலக்கியங்களை நம்மளால படிக்க முடியாது. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மொழியையே எளிமைப்படுத்தி மக்களுக்கு எல்லா சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி கொண்டு சேர்க்கிறாங்க. அது மிகச்சிறந்த தமிழ் சேவை தானே. அது மாற்று கருத்தே இல்லை, அது ஒன்றும் மறுக்கல. நம்ம கருத்தியல் ரீதியா அவர் எப்படி ஆரியத்தை புகுத்துறாரு அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்தா இருந்திருக்கு. இந்த கட்டுரைக்கு காரணமே அதுதான். எனக்கு இந்த இடத்துல அவர் ஆரியம் தான் பேசுறாரு. உங்களுடைய இது படிச்சதுக்கு அப்புறம் சமஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு தான் பேசுறாரு. அவருக்கு வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை, அது வந்து மதத்தினுடைய அடிப்படை தானே. இப்போ நான் வந்து ஒரு இஸ்லாமிய பெண், ஆனா நான் வந்து தமிழ் இனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய இனம் தமிழ். எனக்கு வந்து தமிழ் உணர்வு அதிகம். தமிழை, அதாவது பாரதிதாசனுடைய அது கருத்து தான், தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும் விடன், தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடன். அந்த ஃபீல் தான். தமிழை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா கத்தி எடுத்து குத்தல அவ்வளோங்கிறத, அவ்வளவு கோபத்தால நம்ம வார்த்தைகளால அவங்கள 100 தடவை கொண்டு இருப்போம். அந்த அளவுக்கு கோபம் வரும். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் ஒரு பார்ப்பனர். அப்ப அவருக்குள்ளால சமஸ்கிருதம் அப்படிங்கிறது பிறப்பிலேயே ஊறி போய் இருக்கும். ஆரியம் அப்படிங்கிறது அவருக்குள்ள பிறப்பிலேயே அந்த உளவியல் அப்படிங்கிறது ஊறி போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அவர் ஆரியத்தையும் தூக்கி பிடிப்பாரு, தமிழ் பிறப்பால தமிழ் இனத்தால தமிழன் அப்படிங்கிறதுனால தமிழையும் தூக்கி பிடிப்பாரு. ரெண்டையும் அவர் இணையா பார்த்ததுல என்ன தவறு? இணையா பார்த்ததுல தவறுன்னு சொல்லலை. இணையை மீறி அதுக்கப்புறமா அவர் வந்து சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, எல்லா பாஷையும் சாதாரண பாஷை, சமஸ்கிருதம் தேவ பாஷை தெய்வ பாஷைன்னு எழுதியிருக்காரு. என்னுடைய நூலில் கோட் பண்ணியிருக்கிறேன், நான் குறிச்சிருக்கிறேன். அதை அதாவது சமஸ்கிருதம் அப்ப தெய்வ பாஷைன்னு முதல்ல சொன்னது பாரதியார் தான். உலவிக்கிட்டு இருக்கிற மத்த செய்திகள், அதாவது சங்கராச்சாரி அதுக்கப்புறம் சொன்னாரு தமிழ் நீச பாஷை, சமஸ்கிருதம் தான் தெய்வ பாஷைன்னு அப்படின்னு சொன்னவர் பாரதியார். அப்ப முதல்ல ஆரம்பிச்சது அதுக்கு சான்று கொடுத்துருக்கிறேன். நான் ஒன்னும் என் சொந்த கருத்தை எழுதல, அவருடைய கருத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்கிறேன் நான். இது எவ்வளவு பெரிய தவறு இல்லையா? இல்ல, அது அவருடைய தவறுன்னு நாம சொல்ல முடியாது. அவருடைய எண்ணம், அவருக்கு வந்து அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மொழி உயர்ந்த மொழி, மற்ற மொழிகள் வந்து சங்கராச்சாரி நீச பாஷைன்னு சொன்னாரு, பாரதியார் நீச பாஷைன்னு சொல்ல, சாதாரண பாஷை. மற்ற பாஷைகள் எல்லாம் சாதாரண பாஷைகள், இது வந்து சமஸ்கிருதம் தெய்வ பாஷை. அப்ப முன்னுக்கு பின் முரணாகுது இல்ல? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னதுக்கும் மத்த மொழியெல்லாம் சாதாரண மொழி தான், சமஸ்கிருதம் தான் தெய்வ பாஷைன்னு சொல்றதுக்கும் எங்கேயும் வெடிக்கிற மாதிரி இருக்குதான். அதான் நான் அதுக்கு தான் சொன்னேன், அது போட்டிக்காக எழுதப்பட்ட பாடல் அது ரெண்டும். மற்றபடி எந்த இடத்துலையும் அவர் வந்து அது போல் எழுதலை, உயர்வுபடுத்தி எழுதலை அப்படின்றது தான். நீங்கள் சொன்ன அந்த கடிதம் தவிர வேற எதுவும் நமக்கு கிடைக்கல, இது வரைக்கும் சான்றுகள் கிடைக்கல. ஓ, அந்த கடிதமே தவறுங்கிறீங்க? அந்த கடிதம் வந்து அவர் எழுதியிருக்காரு, அவர் தான் அவருக்கு எல்லா புத்தகத்தையும் அச்சிட்டு விற்று கொடுக்குறவர், நிதி உதவி பண்ணுறவர். அதனால் அவருக்கு வந்து ஒரு வேலை அவரை குஷிப்படுத்தணும்னு நினச்சி எழுதியிருக்கலாம். அது என்னுடைய அனுமானம். அது எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம், அது நான் அப்படின்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதை தாண்டி பாரதியார் வந்து ஆரியத்துக்கு தான் அவர் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வேற என்னென்ன ஆதாரங்களை நீங்க சொல்லுவீங்க? இந்தியாவுக்கு பொது மொழியாக இப்போ ஆங்கிலமாக இந்தியான்னு தான் சிக்கல் வந்தது. 1917 காந்தி தீவிர அரசியலுக்கு வந்ததுலேருந்தே அதை பற்றி ஓடிட்டு இருந்தது. அப்போ இவர் நடுவில் புகுந்து சமஸ்கிருதம் தான் பொதுமொழி ஆகணும்ன்ட்டு எழுதியிருக்காரு, 20 எழுதியிருக்காரு. இன்னொன்று சொல்லப்போனால் முதல்ல இந்தியா பொது வழியாக ஹிந்தி தான் வரணும்னு எழுதினவர் பாரதியார் 1906, ரொம்ப முன்னாடி. அப்போ வந்து அவர் திலகருடைய கட்சியில் இருந்தார், தீவிர அந்த காங்கிரஸ்லேயே தீவிர பிரிவு இருக்கு இல்லையா, அதில் இருந்தார். அப்போ வந்து அவர் எழுதியிருக்கிறாரு, அதான் 15/12/1906 இந்தியா வார ஏட்டில் அவர் ஆசிரியராக இருக்கார். அந்த ஏட்டில் அது வந்து திருமலாச்சாரியாருக்கு சொந்தமான இதழ் அது, அதில் இருக்கார். அப்போ அதில் சொல்கிறாரு, தமிழர்களாகிய நாம் இந்தி பாஷையிலே பயிற்சி பெறுதல் மிகவும் அவசியமாகும். தமிழ் பாஷையே நமக்கு பிரதானமாக இருக்க இந்தி பாஷையை அபிஷேக, அது அவருடைய வார்த்தை, என்ன அவசியம் இருக்கிறது, அது ஏற்றுக்கணுன்றது என்ன அவசியம் அப்படின்றத அவர் சொல்லுகிறோம். இந்தியா பலவித பலவிதமான மாநிலங்கள் இருக்குதில்ல, இப்போ பிரிவுகளுடையதாக இருந்த போதிலும் உண்மையில் ஒன்றாய் இருப்பதற்கெனங்க
அதில் உள்ள வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு பாஷைகள், அதான் மொழிவாரி மாநிலம் இருக்குதில்ல, இருந்த போதிலும் முழுமைக்கும் ஒரு பொது பாஷை வேண்டும். தமிழர்கள் தமிழும் இந்தியும், தெலுங்கர்கள் தெலுங்கும் இந்தியும், பெங்காலத்தார் பெங்காலும் இந்தியும் என இவ்வாறு எல்லா வகுப்பினரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் நமக்கு பொது பாஷை ஒன்று இருக்கும். தமிழர் தெலுங்கர் முதலானவர்கள் கூட சிறிது பிரயாசையின் பேரில் ஆசை விருப்பம் வச்சு இது பண்ண இந்தியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு 1906 எழுதியிருக்காரு. அப்போல்லாம் யாரும் இந்திய பொது பாஷை வரணும்னு சொல்லலை. அப்போது ஏன்னா காந்தி அரசியலுக்கு பிறகு தான் அது தீவிரமாக வருது. திலகர் காலத்திலேயே இவர் இவர் கூட போன வஉசி அதை ஏற்றுக்கல. வஉசி எப்பவுமே இந்திக்கு ஆதரவாவோ சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாவோ ஒரு நாள் இருந்ததில்லை. தமிழுக்கு தான் அவர், அதனால தான் அவர் மறைக்கப்பட்டார். இவரை விட அதிகமாக சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக நாள் சிறையில் இருந்தவர், கொடுமைகளை அனுபவித்தவர், வாழ்க்கையே இழந்தவர், பொருளாதாரம் எதுவுமே இல்லாமல் அவரை வாழ முடியாமல் காவல்துறை தொல்லை, வணிகம் செய்ய முடியல, அப்படியெல்லாம் இருந்தும் அவர் மறைக்கப்பட்டார். அவருக்குரிய மரியாதை இல்லை. இப்போ டெல்லியில் கூட வஉசி கப்பல் விட்டாங்க. 2 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு அனுப்புனத ஒன்றிய அரசு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் அந்த தமிழன் என்றாலே வடக்குக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்னைக்கு வரைக்கும் அன்றையிலிருந்து இது 2000 ஆண்டு பகை. நேற்று இன்னைக்கு இல்லை, 2000 ஆண்டு பகை. அன்று முதல் அந்த ஆரிய திராவிட போராட்டம் பல ஆயிரம் வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இவர் முதல்ல இந்திக்கு சொன்னவர். சரி, இதுவாவது சரி ரைட்டுன்னு சொல்லிடலாம். ஏன்னா காங்கிரஸில் இருந்தார். திலகருடைய கொள்கை இந்தியா ஒன்றாகணும்னு நினச்சாங்க. ஏன்னா அந்நியனிடமிருந்து நாட்டை நம்ம மீட்டெடுக்க நமக்கு ஒரு ஒற்றுமை வேண்டும், ஒரு பொது பாஷை வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 1920 இந்தியா ஆங்கிலமா என்று வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு பொது பாஷையாக வழங்கலாம் என்று ஸ்ரீமான் காந்தி முதலிய பெரியவர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். ஆனால் பாரத தேச பக்த சிரோரத்னம் என்று கூறத்தக்க ஸ்ரீமான் அரவிந்த கோஷ் முதலிய வேறு பலர் சமஸ்கிருத பாஷையை இந்தியாவுக்கு பொது பாஷை என்றும் நாம் அதை புதிதாக அங்கனம் சமைக்க வேண்டியதில்லை என்றும் ஏற்கனவே ஆதி காலந்தொட்டு அதுவே பொது பாஷையாக இயல்பெற்று வருகிறது என்றும் சொல்லுகிறார்கள். கீழே சமஸ்கிருத புத்தகம் எங்கெங்கே இருக்குது எல்லாமே போட்டிருக்காரு. இவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லா இடத்துலையும் பல மன்னர்கள் இருந்தாருங்க. எல்லாருக்கும் ராஜகுரு இருந்தார்கள். ராஜகுருனாலே பார்ப்பனர்கள் தான். அப்போ எல்லா பார்ப்பனர்களும் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தது. அப்போ ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் இந்தியா முழுக்க லிங்க் லாங்குவேஜாக இருந்தது. அதனால் நம்ம புதுசாக செய்ய தேவையில்லை. அதனால் சமஸ்கிருதம் பொது மொழியாக வரணுன்ட்டு 1920 இவர் சுதேசமித்திரன் ஏட்டில் எழுதியிருக்காரு. 11/1/1920. அப்போ முதல் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்கிற கருத்தை இந்தியாவுக்கு இப்போ கோல்வாக்கர் தான் சொல்கிறார் பஞ்ச் ஆஃப் தாட்ஸில். இந்தியாவில் மொழி பிரச்சனை தீர ஒரே வழி தான் இருக்குது, தற்காலிகமாக இந்தி, நாளடைவில் சமஸ்கிருதம் தான் பொது மொழியாக வரணும்னு கோல்வாக்கர் எழுதியிருக்காரு பஞ்ச் ஆஃப் தாட்ஸில். இந்த கருத்தை ஆர்எஸ்எஸ் உருவாவதற்கு முன்பே, ஆர்எஸ்எஸ் 1925 அப்போ தான் உருவாகுது. ஆனால் இவர் 20லயே இதை சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு பொது மொழியாக சமஸ்கிருதம் வரணும். 6ல் ஹிந்தி சொன்னார், 20ல் சமஸ்கிருதம் சொல்கிறார். இவருடைய பரிணாம வளர்ச்சி என்பது அப்படி சமஸ்கிருதத்தை நோக்கி செல்லுகிறது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாரு. அப்படி ஒப்பிடும்போது அவர் ஆரியம் தான் அவருடைய உயிர் மூச்சு அப்படின்றது தான் அவருக்கு. இன்னும் பல இடத்துல அதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. முதல்ல தெலுங்கு மொழியெல்லாம், அந்த தெலுங்கு கீர்த்தனை எல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன இரும்பு காதா அப்படியெல்லாம் எழுதியிருப்பாரு இந்த பாரதியார். அந்த ஏன்னா கீர்த்தனை இந்த இசை பாடெல்லாம் அப்போல்லாம் தெலுங்கு தான் இருக்கும், தமிழ் இசை இல்லாத காலத்தில். அப்புறம் கடைசியில் சமஸ்கிருத இசை தான் சிறந்ததுன்றதெல்லாம் அந்த முடிவுக்கும் எழுதியிருக்காரு. மாறி வந்திருக்காரு, சமஸ்கிருதம் தான் இசைக்கு சிறந்தது அப்படின்றது பல இடங்களில் ரொம்ப உயர்வாக பேசி எழுதியிருக்கிறாரு பிற்காலங்களில். அதாவது தமிழ்ல இருந்து தமிழ் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் அப்படியே இந்த தாட்டு உள்ளுக்குள்ள வந்ததுனால இங்க மாறிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க ஐயா உங்ககிட்ட பேசினதுல. அதாவது யாருமே சிந்திக்காத ஒரு கோணம், யாருமே யோசிக்காத வரைக்கும் யாருமே பாரதியார் சமஸ்கிருத பொதுமொழியா வரணும்னு சொன்னாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருமே எழுதல யாருமே சொல்லல. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுவும் நீங்க போகிற போக்கில் நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன், அங்கே படித்தேன் இங்கே படித்தேன், அந்த கல்வெட்டில் இருந்தது, இந்த புத்தகத்தில் இருந்தது, அவர் அந்த ரைட்டர் சொல்லிட்டு போனார், இல்லைன்னா இந்தியாவுக்கு ஒரு ஆங்கிலேயர் இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு
அப்படிங்கிறதுலாம் இல்லாம அவரே எழுதுனது அவரு சொன்னது அது ஆதாரபூர்வமா நீங்க நிரூபிச்சது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. இந்த ஆய்வுல பிரைமரி சோர்சஸ் செகண்டரி சோர்சஸ்ன்னு இருக்குது முனைவர் பட்ட ஆய்வுகள்ல. அது புத்தகங்கள்ல அங்கங்கிருந்து எடுக்கிறதெல்லாம் செகண்டரி, மூல ஆவணங்கள்லேருந்து எடுக்கிறது தான் பிரைமரி சோர்சஸ். அப்போ பாரதியார் வாயிலிருந்து வர்றதையே நம்ம சொல்லிட்டோம்னா வேற யாரும் மறுக்க மாட்டாங்க. வேற யாருன்னா சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் இவர் எடுத்து கோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த புத்தகத்தில் என்னுடைய சொந்த கருத்து எதுவும் இல்லை, முழுக்க அவர் சொன்னதை எடுத்து அங்கங்கே நான் பொருத்தி காட்டியிருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு என் சொந்த கருத்துலாம் ஒன்றுமே என் சொந்த கருத்து இல்லை, அவர் சொல்லி இருக்கிறதே நான் சொல்லி இருக்கிறேன்னு சொல்கிறேன் நான். நன்றிங்க ஐயா. ஆக்சுவலி ரொம்ப சிறப்பாக இருந்தது நேர்காணல். அதாவது பாரதி பற்றின ஒரு இது வரைக்கும் மக்கள் கிட்ட இருந்து ஒரு கண்ணோட்டத்தையே உழைக்கிற மாதிரி இருக்கு இந்த கருத்து. ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து நிறைய பேசலாம். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.